மனசு முழுக்க ஆசை. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம கரெக்ட் நீங்கள் ப்ரிவியூவில் பார்க்குறீங்களா? ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் லிரிக்ஸ் வீடியோ எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போகிற ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை ஆளில் போட்டுக்காங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் ஃபைல் கொடுத்துருக்கேன். அதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அது எப்போன்னு தெரியலாட்டி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த எக்ஸாம்பிள் ஃபைல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பு, அதுக்கப்புறம் ஒரு குரூப் இருக்கும். ஸோ இந்த இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இது ரெண்டு லேயரையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் காப்பி லேயர் பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி லேயர் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து நீங்கள் பேஸ்ட் லேயர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த இதில் 5 லிரிக்ஸ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த 5க்கு இதே மாதிரி தான், ஆனால் வேறு இமேஜ் வரும். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 டூப்ளிகேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் ஷேப் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் குரூப் இருக்கும். அந்த ரெக்டாங்கிள் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஓவரால் அந்த பேக்ரவுண்ட் இமேஜ். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்ல போனீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு செலக்ட் மீடியாவில் போயிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜ் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அன்குரூப் பண்ணிடுங்க. நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரெக்டாங்கிள் 1 அது மாதிரி ரெக்டாங்கிள் 1 மென்ஷன் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா அந்த கலர். ஸோ அந்த கலரில் போயிட்டு தான் நம்ம இமேஜாக ஆட் பண்ண போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு ஆட் பண்ணோம்ல, அதே மாதிரி தான் கலர் அண்ட் ஃபில்லு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் மீடியா. அதே மாதிரி அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து எல்லா இமேஜும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 இமேஜ் நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போதைக்கு நமக்கு தெரியாது, ஏன்னா அந்த ஹார்ட்டுக்கு பின்னாடி ஹைட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஹார்ட்டுக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷேப்பில் போயிட்டு நீங்கள் பேக்ரவுண்டில் என்ன இமேஜ் ஆட் பண்ணீங்களோ அதே இமேஜை இந்த இதில் கொடுங்க. ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எஃபெக்ட் இருக்கும், சேச்சுரேஷன் கம்மி பண்ணியிருக்கும், அந்த எஃபெக்டில் ஆட் பண்ணியிருக்கேன். சென்டரில் மட்டும் அந்த எஃபெக்ட் வராது, அந்த சேச்சுரேஷன் கம்மி பண்ணியிருக்க மாட்டேன், ஏன்னா அது கலராக தான் இருக்கணும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தேவையான அளவு அந்த லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், கட் பண்ணுங்கள். ஸோ முன்னாடி எதுவுமே பண்ணிடாதீங்க, அப்புறம் இடம் மாறிடும், அந்த எஃபெக்ட் நமக்கு கிடைக்காது. ஸோ இதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்குல்ல, அதை விட்டுட்டு மேலே 2 லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அது 2யும் மார்க் பண்ணி குரூப்பாக மாற்றுங்க. இதே மாதிரி ஒவ்வொரு லேயரையும் ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணி குரூப்பாக மாற்றுங்க. இப்போ 4வது ஒரு ஷேப்பு ஒரு இமேஜ், அது 2யும் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி அதேமாதிரி குரூப்பாக மாற்றி விட்டுருங்க. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், அதில் ஒரு ஹார்ட் பிஎன்ஜி இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் பிஎன்ஜி இருக்கும். ஸோ அது 2ம் நீங்கள் டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான் ஷோ ஆகும். அப்படி உங்களுக்கு ஷோ ஆகலை அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, நான் கொடுக்குறேன். ஸோ டவுன்லோட் பண்ணியும் ஷோ ஆகலை அப்படின்னா இப்போ கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணோம்ல, அதே மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணதை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா பேக்ரவுண்டுக்கு மேலே, ஸோ அதை கிளிக் பண்ணி காப்பி லேயர் பண்ணிவிட்டு அதே மாதிரி இதில் வந்துட்டு அதே மாதிரி பேஸ்ட் லேயரில் சின்ன ஏரோ மார்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு மூவர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அந்த எஃபெக்ட் 2யும் செலக்ட் பண்ணிவிட்டு மட்டும் பேஸ்ட்டு கொடுத்துருங்க, அவ்வளோதான். இதே மாதிரி தான் அடுத்தடுத்து. ஸோ இப்போ 2வது, ஸோ அதை கிளிக் பண்ணி காப்பி லேயர் பண்ணிக்கோங்க. காப்பி லேயர் பண்ணிவிட்டு அதே மாதிரி இப்போ நீங்கள் பேஸ்ட் பண்ண போகிறதுல பேஸ்ட் லேயர் பக்கத்தில் சின்ன ஏரோ மார்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு மூவர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அந்த எஃபெக்ட் 2யும் செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட்டு கொடுத்துருங்க. இதே மாதிரி தான் அடுத்தடுத்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹார்ட், அதில் மட்டும் ஒரு குட்டி சேஞ்ச் இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் அந்த மாதிரி காப்பி லேயர் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி அந்த ஹார்ட் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹார்ட் இமேஜ். ஸோ அந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் அதை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட்டில் போல் சின்ன ஏரோ மார்க் இருக்கும். இந்த இதெல்லாம் வந்து 2 செலக்ட் பண்ண மாட்டோம், எக்ஸ்ட்ரா 1 செலக்ட் பண்ணியிருப்போம். அதுதான் பார்டர் அண்ட் ஷேடோ. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷேடோ வந்து ஒரு க்ளோ எஃபெக்ட் மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் அந்த அவுட்லைன் இருக்கும். ஸோ இது 2க்காக தான் அந்த 3யும் செலக்ட் பண்ணுறோம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பார்த்தாலும் ஒரு மாதிரி நல்லா இல்லை, அது மீதி 2 எஃபெக்ட் தானே. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ 3வது நான் பேஸ்ட் பண்ணிவிட்டேன், இப்போ 4வது. ஸோ இதை எப்போதும் போல் காப்பி லேயர் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் போயிட்டு பேஸ்ட் லேயர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் லேயர் பண்ணிவிட்டு ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் 2 தான் மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அந்த எஃபெக்ட் 2யும் செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி போயிட்டு ஒரு 20-25 ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே கொடுங்க. ஸோ போதும். அதுக்கப்புறம் இல்லை இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒப்பாசிட்டியை குறைச்சி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் தான். ஸோ இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்துருக்கேன். ஸோ 3 லிரிக்ஸ் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் அதில் ஃபேட் இன் ஃபேட் அவுட் எஃபெக்ட் தான். ஸோ அந்த 3 லிரிக்ஸையும் பார்த்தீங்கன்னா அப்படியே காப்பி லேயர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இதில் நான் வந்து பேஸ்ட் லேயர் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் லேயர் பண்ணிவிட்டு இப்போ லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க, கட் பண்ணிக்கோங்க. ஸோ லிரிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த லிரிக்ஸை சேஞ்ச் பண்ணால் மட்டும் போதும், அதே மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணால் போதும். ஸோ மற்ற எஃபெக்ட் எல்லாமே நான் கொடுத்துட்டேன். ஸோ இந்த வீடியோ இன்னும் புரியலை அப்படின்னா எனக்கு டிஎம் பண்ணி கேளுங்க. ஸோ இல்லை கமெண்ட்ஸில் கூட கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனலில், வாட்ஸ்அப் சேனலில், இன்ஸ்டாகிராம் பாட்காஸ்ட்டில் எல்லாத்துலையும் நான் கொடுக்குறேன்.
மூணுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ டாடா, பை பாய், see you.